ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎலோட மேட்ச் நம்பர் 1 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்புறம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கான மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயர் ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம், சிவிசி ஆப்ஷன் யார் யாருக்கு ட்ரை பண்ணலாம், ஹை பர்சன்டேஜ் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் எந்தெந்த பிளேயர்ஸ் வருவாங்க, ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு யார் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் எந்தெந்த பிளேயர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட், அதே மாதிரி வென்யூ ப்ராக்ரஸ், இங்கே எந்தெந்த மாதிரி எப்படி மேட்ச் போயிருக்கு அப்படிங்கிறத இதே வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் மேட்சஸ் 95 மேட்சஸில் 39 ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வின் பண்ணவங்க சேசின் 56 பண்ணியிருக்காங்க. பிலோ ஸ்கோர் 150யும் 27 டைம்ஸ் ஆயிருக்கு. 150 to 169 20 டைம்ஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இங்கே 170 வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆக வாய்ப்பு இருக்கு. எபோவ் ஸ்கோர் 200 18 டைம்ஸ் ஆயிருக்கு. அதில் 5 டைம்ஸ்க்கு மேலே லாஸ்ட் டைமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் 261, லோ ஸ்கோர் 49க்கும் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அது மாதிரி இங்கே நடந்த மேக்ஸிமம் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 150 170 அடிச்சிருக்கிறாங்க. 200 நிறைய டைம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. கேகேஆர் 261 அடிச்சு கூட பஞ்சாப் 262 ரன்ஸ் அடிச்சு வின் பண்ணவும் செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான மேட்சும் இங்கே நடந்திருக்கு. ஸோ லோ ஸ்கோரிங் டீம் மேட்சும் நடந்திருக்கு. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்சஸில். ஸோ மேட்சஸ் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால மேபி பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் சான்ஸ் இந்த மேட்ச்சில் இருக்கவும் வாய்ப்பு இருக்கும். இங்கே நடந்த லாஸ்ட் 8 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 31, ஃபேசர்ஸ் 62 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இதே ஃபேஸ் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 37, செகண்ட் இன்னிங்ஸில் 25 விக்கெட்டும் எடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் பவுலர்ஸுக்கு இந்த பிச்சு இனிஷியல் பவர் பிளேல நல்ல ஸ்டார்ட் ஆகுது. ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் மாதிரியான பிளேயருக்கு அந்த இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் ஆரம்பத்தில் நல்லாவே பால் கிடைக்கும். மேக்ஸிமம் நைட்டோட பாசிபிள் 11 பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், டிகாக், ரகானே, வெங்கடேஷ் ஐயர், அதுக்கப்புறம் அரோரால்னா ரகுவன்ஸ்கி இம்பாக்ட் பிளேயராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரிங்கு சிங், அப்புறம் ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங், ராணா, ஆண்ட்ரிச் நாட்ரிஜய், அப்புறம் சக்கரவர்த்தி. மேக்ஸிமம் இதுல இருந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த டீம் தான் பிளேயிங் 11 வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆர்சிபியோட பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட், விராட் கோலி, அப்புறம் படிக்கல் இல்லைனா யாஸ் தயால் இம்பாக்ட் பிளேயரா வரலாம். அப்புறம் பட்டிடார், லிவிங்ஸ்டன், ஜிதீஷ் சர்மா, டிம் டேவிட், குர்னால் பாண்டியா, ஆர் சலாம், புவனேஸ்வர் குமார், அப்புறம் பாத்தீங்கன்னா ஹேசல்வுட். இதுல ஏதாவது மேபி ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகுச்சுன்னா ஏதாவது ஒரு ஸ்பின்னரை இவங்க உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். வெட்டுவெட் பொறுத்தவரை ஆர்சிபியும் கேகேஆரும் விளையாண்டதுல கேகேஆர் 20 மேட்ச் வின் பண்ணி 14 மேட்சஸ் இவங்க கூட லாஸ் ஆயிருக்காங்க. அதே இது பார்த்தீங்கன்னா இவங்க 14 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க, 20 மேட்சஸ் லாஸ் ஆயிருக்காங்க. வென்யூ ப்ராக்ரஷன் பொறுத்தவரை கேகேஆர் 88 மேட்சஸ்ல 52 வின் பண்ணி 36 லாஸ் ஆயிருக்கிறாங்க. இது ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 8 மேட்சஸ் இங்கே லாஸ் ஆயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 5 மேட்சஸ் தான் இங்கே விளையாண்டதுல வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் அதிக டைம் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கேகேஆருக்கும் ஆர்சிபிக்குமான ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச்சு. இந்த மேட்சுடைய ப்ராக்ரஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் பொறுத்தவரை மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு பேட்டிங்க்கு ஃபேவரட்டான பிச்சாக இருக்கும். அதே மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸில் ஃபேஸ் பவுலர்ஸுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல சப்போர்ட் ஆகும் அந்த மாதிரி பிச்சு. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸுக்கு இங்கே நல்ல சப்போர்ட் ஆகுது. அதுவும் லெக் ஸ்பின்னருக்கு இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் நல்ல சப்போர்ட் ஆகுது. இப்போ அதிகமாக ரெயின் வர்றதுக்கான சான்ஸு இருக்குது. ரெயினுக்கு அதிகமாக சான்ஸு இந்த பிச்சை பொறுத்தவரை இப்போ மேட்ச்சு ப்ராக்ரஷனில் இருக்குது. ஸோ ரொம்ப அதிகமாக ஃபஸ்ட் மேட்ச்சில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கம்மியாகவே பண்ணுங்கள். ஸோ மேட்ச் சினரியோ எப்படினாலும் ஆகலாம். 10 ஓவர் மேட்சாக கூட மாறும், இல்லை மேட்ச் கேன்சல் ஆகலாம், இல்லை 20 ஓவர் மேட்சை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணவும் செய்வாங்க. ஸோ அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸ் எல்லாமே டீம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஆகும். சர்வர் பிஸியாகும், நிறைய டீமை மாற்ற முடியாமல் கூட போகும். ஸோ நிறைய அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது.
மழை இந்த மாதிரி அதிகமாக தான் இப்படி இருக்குன்னா பிச்சு ஸ்லோ டவுன் ஆகிறதுக்குமான வாய்ப்பும் இருக்கும். இப்போ இந்த மேட்சோடைய வென்யூ ப்ராக்ரஸ் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பவர் பிளேயில் பொறுத்தவரை 1 to 2 விக்கெட் வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல 2 விக்கெட் கூட விழலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் அந்த இடத்துல 1 விக்கெட் கண்டிப்பாக வந்து விழுது. அதே மாதிரி மேபி விக்கெட் போகாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல 2 விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும், இங்கே 1 விக்கெட். ஸோ இனிஷியலாக விளையாடுற பிளேயர்ஸில் எந்த பிளேயரை லீவ் பண்ணலாம், கேட்டகரி வைஸ் எந்தெந்த பிளேயரை பார்க்கலாம் அப்படிங்கிறத இன்னும் டீப்பாக பார்க்கலாம். இதில் ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன். இப்போ வர பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் தான் ரெண்டுமே இருக்கிறாரு. மேக்ஸிமம் இந்த மேட்ச் போக போக அதோடைய சினரியோ மேபி விராட் கோலி விசிக்கு வரலாம். இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் தான் சிவிசி இருக்குது. 75 to 100 கேட்டகரியில் தான் சிவிசியும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த 75 இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு, 75 to 100 இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா 50 to 75 இல்லைனா அதுக்கு கீழே இருக்கிற லோ பர்சன்ட்டுக்கு போகவும் வாய்ப்பு இருக்கும். யார் யாருக்கு அந்த சிவிசி ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் பொறுத்தவரை மேக்ஸிமம் ட்ரீம் டீம் ஆப்ஷன் அவருக்கு இருக்கும். ஸோ செகண்ட் பவுலிங் போடுறாருன்னா ஒரு விசி அளவுக்கு வரதுக்கும் வாய்ப்பாயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி மேக்ஸிமம் ட்ரீம் டீம் வர்றதுக்கான பிளேயரு. இப்போ சப்போஸ் கேகேஆர் வின் ஆகினாலும் அவர் ட்ரீம் டீம் வருவார், லாஸ் ஆனாலும் அவர் ட்ரீம் டீம் இந்த இடத்துல வந்துடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி பொறுத்தவரை அவர் இந்த மேட்ச் இப்போ இருக்கிற இந்த வென்யூ ப்ராக்ரஷன் படி அவர் ஒரு ட்ரீம் டீம் பிளேயரில் தான் இப்போ வர இருக்கிறாரு. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து 3 பேருமே ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படி இருக்குது. அதில் நீங்கள் ரிஸ்க்காக ஒருத்தங்களை லீவ் பண்ணணும் ஜிஎலுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா விராட் கோலிக்கு ஒரு சிங்கிள் ஆப்ஷன் தான் இருக்குது, ஆனால் ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்குது. இவருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்குது, லீவ் பண்ண முடியாது. ஸோ வருண் சக்கரவர்த்தி சொல்லியாச்சு, அவர் ட்ரீம் டீம் பிக்கில் தான் இருக்கார். ஸோ இதில் ரிஸ்க்காக நீங்கள் விராட் கோலியை லீவ் பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா 3 பேருமே இந்த இடத்துல இருந்து ட்ரீம் டீம் வருவாங்க. சப்போஸ் விராட் கோலியும் ட்ரீம் டீம் வராங்க, சுனில் நரேனும் ட்ரீம் டீம் வராங்க அப்படின்னா சிவிசி கூட வேறு யாருக்காவது போகிறதுக்கான வாய்ப்பு ஆயிரும். இப்போ இந்த மேட்ச் பொறுத்தவரை பிலிப் சால்ட் பொறுத்தவரை ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் மட்டும் இல்லை, சிவிசி ஆப்ஷன்லேயுமே அவர் எலிஜிபிளான ஒரு பிளேயர் தான். இங்கே விளையாடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 54 அப்புறம் பார்த்தீங்கன்னா 89, 68 அதே மாதிரி 75 அப்படின்னு அடிச்சிருக்காரு. ஸோ சேஸின் பண்ணும் போதும் நல்ல பிக்காக இருக்கார். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் நல்ல பிக்காக இருக்கார். ஸோ ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனான பிளேயர் தான். சப்போஸ் அவர் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சின்ன வாய்ப்பு இருக்கும்னா பிளேயருடைய த்ரெட்டு மூலயமா ஆகிறதுக்கு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வருவார். அப்படி அவர் வரலைன்னா அவருக்கு பதிலாக எந்த பிளேயரை அதுக்கு ரொட்டேஷனில் எடுக்கலாம் அப்படின்னு அடுத்த கேட்டகரியில் சொல்கிறேன். அதே மாதிரி ஹேஸ்வுட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாருன்னா கண்டிப்பாக ட்ரீம் டீம் வர்றதுக்கு 90% வாய்ப்பு ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு பதிலாக எந்த பிளேயரை ரொட்டேஷன் வைஸ் பிளேயரில் ட்ரை பண்ணலாம், அவரை லீவ் பண்ணிட்டுங்கிறதையும் அடுத்த கேட்டகரியில் பார்க்கலாம். ஆண்ட்ரூ ரசல் பொறுத்தவரை பேட்டிங் பவுலிங் ஃபுல்லாக பண்ணாதான் அவரால் ட்ரீம் டீம் வர முடியும். வெறும் பவுலிங் மட்டும் போட்டு வருவார் அப்படின்னா அந்த இடத்துல அவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பாயிரும். ஸோ இதிலிருந்து 2 பிளேயர் உறுதியாக ட்ரீம் டீம் வருவாங்க. இப்போ பிலிப் சால்ட்டு மேக்ஸிமம் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் 2 பேருமே பார்த்தீங்கன்னா டிகாக்கும்
டாப் ஆர்டரில் வராங்க. ஃபிலிப் சால்ட்டும் டாப் ஆர்டரில் வர்றதுனால இன்னிங்ஸ் ப்ராக்ரஸ் படி ஒரு விக்கெட் போகுது. ஸோ இதில் இந்த டிகாக்கா சால்ட்டாங்கிறதுல ஒருத்தரை இந்த மேட்சுக்கு எடுத்து ஒருத்தரை லீவ் பண்ணுங்க. ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். டிகாக்குக்கும் பிளேயர்ஸ் இடையே த்ரெட்டு உண்டு. புவனேஸ்வர் குமார் ஆசுலுட்டு கிட்ட அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. யாஷ் தயால் பாலில் லெஃப்ட் ஹேண்ட் வீக்னஸ்லையும் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா த்ரெட்டும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஸோ ரொட்டேஷன் வைஸ் டிகாக் சால்ட்டில் ஒருத்தங்களை டைப் பண்ணலாம். லிவிங்ஸ்டன் ஒரு ட்ரீம் டீம் பிக்கு தான் இந்த மேட்சை பொறுத்தவரை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பேட்டிங்கில் பொறுத்தவரை பட்டிடார் இந்த வென்யூவில் நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ ஒரு ட்ரீம் டீம் பிக்கில் அவரை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், அச்ரானா, ஆண்ட்ரூ நாட்டிஜி. இப்போ புவனேஸ்வர் குமாரை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஹேசல்வுட்டை எடுக்க தேவை கிடையாது. ஹேசல்வுட் புவனேஸ்வர் குமார்லேருந்து ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆக தான் இந்த மேட்ச்சில் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொட்டேஷன் வைஸ் பிக்கு இந்த கேட்டகரியில் புவனேஸ்வர் குமார் தான். புவனேஸ்வர் குமார் அப்படி இல்லைனா ஹேசல்வுட்டு. அதே மாதிரி அந்த இதில் பார்த்தீங்கன்னா டிகாக் இல்லைனா சால்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அச்ரானா செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மஸ்ட் பிக்கு, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ரிஸ்க் எடுத்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து 7 பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இதிலிருந்து 3லேருந்து 4 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. அதில் லோ பெர்சன்டேஜில் இருக்கிற பிளேயர்ஸு யாரோ அவங்க ட்ரீம் டீம் ஃபஸ்ட்டு பிக்காக எடுத்து அவங்கள ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லோவில் இருக்கிற லோ பெர்சன்டேஜ் பிக்கு. இப்போ இதில் ரிங்கு சிங்குக்கு ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்குது. மேபி அவர் ஒரு லோ பிக்கில் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ரிங்கு சிங் ட்ரை பண்ணலாம். ரிங்கு சிங் இல்லைனா வெங்கடேஷ் ஐயர், இந்த 2 பேரில் மேக்ஸிமம் யார் ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள், ஒருத்தங்களை லீவ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டியா பொறுத்தவரை இந்த மேட்ச்சில் அவருக்கு ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்குது லோ பிக்கில். ஸோ இப்போ இந்த கேட்டகரியில் இருந்து கண்டிப்பாக 2 பேர் ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. ஸோ இதில் இவங்க ஆர் சிங்கையும் குர்னால் பாண்டியாவையும் ட்ரை பண்ணுங்கள். டிம் டேவிடை வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவர் டீமில் இருந்தார்னா. ஸோ 2 to 3 பேர் இல்லைனா 2 பேர் ட்ரீம் டீம் ஆப்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே லோ கேட்டகரியில் இருக்கிற லோ பிக் பிளேயர்ஸாக இருந்தாலும் இதில் வந்து இம்பேக்ட் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. படிக்கல் இருப்பார், இல்லைனா ரகுவன்ஸ்கி பேட்டினுக்கு வரும்போது வர வாய்ப்பு இருக்கும். அதே இது பவுலினுக்கு மாறுதுன்னா வி அரோரா இவருக்கு ரகுவன்ஸ்கிக்கு பதிலாக உள்ளே வருவார். படிக்கலுக்கு பதிலாக ஆர்சலாம் வந்து வரலாம், இல்லை யாஷ் தயால் வரலாம். இப்போது இதில் இந்த இம்பேக்ட் பிளேயரில் எப்படி நீங்கள் டீமில் எடுக்கலாம்? இம்பேக்ட் பிளேயர் எடுக்கிறதா இருந்தால் படிக்கல் இல்லைனா ரகுவன்ஸ்கியில் ஒருத்தங்களை தான் எடுக்கணும். டீமுக்கு எடுக்கிறதா இருந்தாலே 2 பேரையும் எடுக்கக்கூடாது. ஆர்சலாம் வரவரால் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் யாராவது ஒருத்தங்களை தான் எடுக்கணும், 2 பேரை எடுக்கக்கூடாது. மொத்தத்தில் நீங்கள் டீமுக்கு எடுக்கும் போது இம்பேக்ட் பிளேயர் யாரையாவது ஒருத்தங்களை தான் டீமுக்கே எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு இம்பேக்ட் பிளேயர் தான் ட்ரீம் டீம் அளவுக்கு வருவார். ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் 80% வாய்ப்பு இருக்கும் மேக்ஸிமம் மேட்ச்சு. ஸோ ஒரு இம்பேக்ட் பிளேயரை எடுத்தால் போதும். இப்போது மேட்ச் ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி ரகுவன்ஸ்கி, ஆர்சலாம், வி அரோரா 3 பேரும் பிளேயிங் லெவலில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் இந்த இடத்துல இருந்து வந்துடுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு பிளேயரை கண்டிப்பாக உங்கள் கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணுங்கள். வி அரோராவை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டால் அச்ரானாவோட வி அரோரா தான் பெட்டரான ஆப்ஷன். அப்படியே ரிவர்ஸில் ஆர்சலாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாங்கன்னா இவர் பேட்டிங் பண்ணுவார், பவுலிங்கும் பண்ணுவார். ஸோ டபுள் ஆப்ஷன் இருக்குது, அவரை மிஸ் பண்ண வேண்டாம். ரகுவன்ஸ்கி பொறுத்தவரை ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்னா கூட லீவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மழை பெய்யறதுக்கான அதிகமான வாய்ப்பு தான் இருக்குது. அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை மெயினாக டீமில் ட்ரை பண்ணுங்கள். அதில் எந்தெந்த பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதில் மெயினாக
ஒரு லோ பிக்கில் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்னா ரகானேயை ட்ரை பண்ணுங்கள். ரகானேயை பொறுத்தவரை யாருமே அவரை இதுன்னு எடுக்க மாட்டாங்க. பிச்சு ஸ்லோ டவுன் ஆகுது, அந்த மாதிரி கண்டிஷன் ஆகுது அப்படின்னா ரகானேக்கு த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் தான் மேக்ஸிமம் உண்டு. அவர் பாலில் மட்டும் அவர் ஸ்லோ பண்ணி விளையாண்டாருன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் பிக்காக உங்கள் எஸ்எலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. ஸோ ஒரு சின்னதாக ஜிஎலுக்கு ட்ரை பண்ணுற பிக்கில் ஒரு லோ பிக்கு கண்டிப்பாக பேட்டிங்கில் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக ரகானேயை ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் பிளேயர்ஸ் 2020 பார்க்கும்போது T20யில் வின்னிங் அண்ட் லாஸின் வச்சு தான் அந்த பிளேயர்ஸ் ஆனவங்க வருவாங்க. ஸோ பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 50க்கு பிலோ, கண்டிப்பாக 50% பிலோ மேட்ச் ப்ராக்ரஷன் வந்து ஃபுல்லாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக 3 to 4 பேர் கண்டிப்பாக வருவாங்க. அந்த கேட்டகரி வைஸ் நம்ம சொன்ன அந்த பிளேயருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஜிஎல் விளையாடுறதா இருந்தால் 4 பிளேயருக்கு மேலே 50க்கு பிலோவுக்கு எடுக்காமல் விளையாடாதீங்க. கண்டிப்பாக அதிலிருந்து பிளேயர்ஸ் வருவாங்க. எஸ்எல் விளையாடுறதா இருந்தால் ஒரு 9 பிளேயர் வந்து ஹை பிக் பிளேயர் 50k எபோவ் எடுத்துகிட்டு 2 பிளேயர் 50%க்கு பிலோ எடுக்கணும். அதில் பவுலிங்கில் 1 மஸ்ட்டாக எடுக்கணும், பேட்டிங்கில் 1 மஸ்ட்டாக எடுக்கணும். ஆல்ரவுண்டரில் சேஃப் பிக்கையே ட்ரை பண்ணிக்கிங்க. ஸ்மால் லீக் விளையாட் பண்ணுறீங்கன்னா ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டனையே சிவிசிக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் ஆல்ரவுண்டரில் இருக்கிற கேப்டன் ஹை பெர்சன்டேஜில் இருக்கிறாருன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் எப்போவும் கொடுத்துட்டு பேட்டிங்கில் இருக்கிற ஒரு பிளேயருக்கு விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ விராட் கோலியை தான் எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சால்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லாரும் இவங்களை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த சால்ட்டு அதிகமாக ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடும் போது உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஏறும், அவங்களுக்கு பாயிண்ட் கேப்டன்ஷிப்புக்கு ஏற வாய்ப்பு இருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்கள் வந்து தொடர்ந்து போட முயற்சி பண்ணலாம்.